ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ கூட நம்ம பிரேக்கிங் நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த போர் நிறுத்த அறிவிப்பையும் தாண்டி தற்போது ஸ்ரீநகர், குஜராத், ராஜஸ்தான்ல ட்ரோன்கள் தென்படுவதா ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ போர் நிறுத்த அறிவிப்பு என்னவானது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இப்போ ரைஸ் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. இது அதாவது அன்எக்ஸ்பெக்டட். இது மாதிரி எந்த மிலிட்டரியிலும் நடக்க முடியாது. இதுல இருந்து பார்க்கும்போது கம்யூனிகேஷன் இல்லாம அவங்களுக்கு தெரியாம இருக்குது. நம்ம மாதிரி செல்போன் அது மாதிரிலாம் அங்கே ஃபீல்டில் இருக்காது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் போது அவங்க ரீச் ஆகலையோ அது சான்ஸ் ரொம்ப குறைவு. இதுவே என்ன சொல்லுதுன்னா அவங்க ராணுவத்தோட கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு மேலிடம் சொல்ற கீழே கேட்காம இருக்கிறதுன்னு தெரியுது. இன்னும் வர வர நியூஸ் ஃபுல் நியூஸ் தெரியும். எதனால எப்படி வந்ததுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க ஜம்மு மட்டும், காஷ்மீர் மட்டும் இல்லை, ஜம்மு இந்த ஒரு 5-6 இடத்துல பிளாக் அவுட், ஃபயரிங் நடக்குது, ட்ரோன் அட்டாக் நடக்குது, எல்லாம் எலக்ட்ரிசிட்டியை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது மாதிரி நடக்குது. பெரும் பேர் அதிர்வும் சர்ப்ரைஸ் இருக்குங்க. கேர்னல், இப்போ நீங்கள் சொன்ன விவரங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்க இராணுவம் அவங்க அரசு தலைமையினுடைய பேச்சை கேட்காமல் இந்த வேலை செய்கிறாங்களோன்னு சந்தேகிக்க வேண்டியிருக்கு. ஆனால் எங்களுடைய சந்தேகம் என்னென்னா, இப்போ ஸ்ரீநகரில் இந்த மாதிரியான வெடிகுண்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. வழக்கமாக அந்த கட்டுப்பாட்டு எல்லை கோட்டு பகுதியில் தான் இந்த பாகிஸ்தான் இராணுவம் இந்த செல்லிங்கிற அந்த பீரங்கி குண்டுகளை வச்சு தாக்குவாங்க. ஸ்ரீநகர் வரைக்கும் கூட அப்படி தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது ட்ரோன் பின்னாடி இருந்து ட்ரோன் இப்போ எப்படி நம்ம ரொம்ப தூரத்தில் 20 மைல், 30 மைல், 80 கிலோமீட்டர்லாம் அடிச்சுமோ அது மாதிரி பின்னாடி ஹெட் குவார்டர்ல இருந்து இது நடக்குது. அதனால தான் அப்படி நடக்குது. ஒளி மீடியா இந்த பார்டர் கிராஸ் பண்ணி ஒன்று நடக்கிற மாதிரி இல்லை. இது ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரம், 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இது மாதிரி நடக்குது. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் பார்டர் ஃபார்வர்ட்ல வச்சிருக்க மாட்டாங்க. இது அதாவது எந்த ராணுவத்திலும் நடக்காத இது நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ அவங்க ஏற்கனவே நமக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொன்னார்னா, 2 நாட்டு டிஜிஎம்ஓவும் தொலைபேசி ஹாட்லைனில் பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு இனிமேல் அந்த தாக்குதல் கூடாது, அதை நிறுத்திக்கலாம்னு சொல்லதான் சொன்னாங்க. அது எப்படி? அது பேச்சுவார்த்தையா, இல்லை அது ஏதாவது சைன் பண்ணுவாங்களா, இல்லை அந்த உடன்படிக்கைக்கு அவங்க கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கா, இல்லை அப்படி கட்டுப்பட வேண்டிய கட்டாயம் இருந்து அதை மீறுறாங்களா? இதை நம்ம எப்படி பார்க்கறது? இதை இல்லை, கட்டாயம் கட்டுப்படணும். 2 பேரும் ஒத்துக்கிட்டு டிவில எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி 2 பிரைம் மினிஸ்டர், ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது பேசினாலும் உடனே அதை ஃபாலோ பண்ணி ரைட்டிங்ல போயிருக்கோம். சிக்னல்ஸ் மெசேஜ், கம்ப்யூட்டர் மெசேஜ், சிக்னல் மூலமா போயிருக்கோம். அப்படி இருந்து இது நடக்குதுன்னா இது பெரிய சர்ப்ரைஸா இருக்குது. ஏன் இப்படி நடக்குது என்னன்னே தெரியல. இல்லை அவங்க இன்டென்ஷன்ல ஏதாவது வேற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஸ்ரீநகர் மட்டும் அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் போகத்தான் தெரியும். இப்போ நம்ம ஹாட்லைன்ல பேசியிருப்பாங்க. அப்புறம் டிப்ளமேட்டிக் மிஷன் மூலமா பாகிஸ்தான் அம்பாசிடர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த 2 டிஜிஎம்ஓ பேசினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஃபார்மலா இருக்கக்கூடிய நடைமுறைகள் இன்னும் முடிவடையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த சண்டை நிறுத்தம் தொடர்பா? இல்ல, வாய்ப்பு இருக்காது. இதுல அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. 2 ஹெட் ஆஃப் பாகிஸ்தான், ஹெட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் மோடி, அங்க சீஃப் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இவ்வளவு மீடியால வந்துருச்சு. அது பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. இல்ல அவங்க எல்லாம் நம்ம போட்ட பாம்ஸ்ல கம்யூனிகேஷன் சென்டர்லாம் இல்லாம அவங்க கான்டாக்ட் பண்ண முடியலையோ என்னமோ தெரியல. இருந்தாலும் இவ்வளவு பயங்கரமா இவ்வளவு பெரிய 2-3 ஸ்டேட்ல 11 ட்ரோன் அட்டாக் வருதுன்னா இது பியாண்ட் இமேஜினேஷன் தான். இப்போ இது ஸ்ரீநகரில் மட்டும் இல்லை, அந்த எல்லையோர மாநிலங்கள் குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான்லையும் கூட இந்த ட்ரோன்கள் தென்பட்டதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் நமக்கு தகவல்கள் கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த கடந்த 2 நாட்களில் பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலில் ஒரு பேட்டர்ன் இருந்தது. அந்த பேட்டர்னையே அவங்க கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிற முடியுமா? இது எப்படி பார்க்க போனால் அப்படித்தான் தெரியுது. 11 இடத்துல வந்திருக்கு. அந்த பார்டர் ஸ்டேட் எல்லாம் முதல்ல இருந்த மாதிரி பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க, கரண்ட்டை நிறுத்தி. இது எந்த எல்லைக்கும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இது சரியானது தெரியல. இல்ல இது சீக்கிரம் என்ன ஒரு 1 or 2 வருஷத்துக்குள்ள எல்லாம்
இதுக்கு முடிவு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம பேக் டு பெவிலியன் அந்த மாதிரி பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ இந்த கடந்த 2 நாட்களில் பாகிஸ்தான் இது போன்ற அந்த வேலைகளை செய்தாலும் கூட நம்முடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது அவங்களுடைய இந்த ட்ரோன் தாக்குதலை முறியடிச்சதா சொன்னாங்க. இப்போ இந்த சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டோன்னே அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு டீஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்குமா இல்லை அது ஆக்டிவேட்டடாக தான் பண்ண மாட்டாங்க. அது பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் டீஆக்டிவேட் பண்ண முடியாது, அப்படியே இருக்கும். சொன்ன மண்ணி அவங்களும் கண்டிஜென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால சொல்லிட்டு இருந்தா அது வந்து 24-48 ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் மறுபடியும் ஆர்டர் வந்து டிஎஸ்கலேட்னு சொன்னா தான் பண்ணுவாங்க ஒழிய இப்போ வந்து வார் ஸ்டாப் ஆப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. அது மறுபடியும் பேக் டு பொசிஷன். பட் அவங்க ஸ்டாண்ட் டூல இருப்பாங்க, ரெடியாவே இருப்பாங்க. மறுபடியும் சொன்ன வித்தின் நோ டைம் தே வில் ஆக்டிவேட். எங்களோடு இணைந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி கர்னல். நன்றிங்க.